ஊர்லேருந்து 6 மணிக்கு மேலே வர்றதுக்கு பஸ் இல்லையேங்க. ஆமாங்க, காலையில் எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நீங்கள் வரீங்களா? வரேங்க. அப்புறம் உங்கள் வேலை? அது எப்போவுமே இருக்கிறதாங்க. உங்களை ஊரில் இறக்கி விட்டுட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இருக்கப்போ ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு தானே? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, விடுங்க. என் வீட்டுக்காரர் ஆர்எம்பி டாக்டர், வைத்தியம் செய்கிறாரு. பேரு ஸ்ரீதர். அப்படிங்களா? உங்கள் வீட்டுக்காரு ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எதுக்கு? இவ்வளோ அழகான மனைவி கிடைச்சதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அந்த கன்றாவி தாங்க ஆகலை. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? கல்யாணன்றது சபலங்களை தீர்த்துக்கிறதுக்கு சமுதாயம் நமக்கு கொடுக்குற தண்டனை. கல்யாணன்ற பேரில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தி புருஷனை முதலாளியாக்கி பொண்டாட்டியை அடிமையாக்கி கேவலமாக பார்க்குற இந்த உலகம். எவன் கூட சுத்திட்டு வரடி? எனக்கு தெரியாம எத்தனை நாளா இது நடக்குது? குச்சிப்புடின்னு பேரை சொல்லி எவன் கூட கூத்தடிச்சிட்டு வர? நீ எனக்கு தாலி கட்டின புருஷன் தானா? என்னடி சொன்ன? நீ எனக்கு தாலி கட்டின புருஷன் தானா? பொறுப்பு இல்லாம பஜாரி தனம் பண்ணது மட்டும் இல்லாம என்னையே ஏத்து பேசுறியா? குடிடி. என்னடி இது? இது இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளவு திமிரு? என்னை பொண்டாட்டியாக பார்க்க வேண்டிய அவர் என்னை அடிமையாக குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்மை இல்லாதவங்க கிட்ட கூட குடும்பம் நடத்தலாம், சந்தேகப்பட்டவன் கூட குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு தோணுச்சு. என்னை சந்தேகப்பட்டு என் தன்மானத்தை பொசுக்கி சாம்பலாக்கிட்டான். அன்னையிலேருந்து அவன் கூட இருக்கவோ அவன் பக்கத்தில் நடக்கவோ அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட எனக்கு இருக்க பிடிக்கல. என் கூட வந்துடுறீங்களா? என்னை எங்கே கூப்பிட்டு போக போகிற? எங்கேயும் கூப்பிட்டு போவேன், எங்கே வேணாலும். உன் துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி பிடிக்கலையா? இது வரைக்கும் பிடிக்காம இருந்துச்சு, இப்போ மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு? மனசுல பாசம் இருக்கு, அதான் பிடிச்சிருக்கு. என் கூட வந்துடுறீங்களா? எப்போ? கொஞ்சம் டைம் வேணும். அவ்வளோ டைம் என்னால் காத்திருக்க முடியாது. சலீம், இது நல்லா தான் இருக்கு, இப்படியே இருந்துடலாமே. உனக்கு நல்லா இருக்கும், என்னால நினைக்க கூட முடியல. நீ இல்லனா எனக்கு உன்ன மாதிரி யோசிக்க தெரியாது. உன்னை தூரமா விட்டுட்டு என்னால வாழ முடியாது. சலீம் கேட்ட அந்த நிமிஷமே அவரோட போகணும்னு தோணுச்சு. ஆனா என் சூழ்நிலை என்னை யோசிக்க வச்சுச்சு. இந்த வாரத்துக்கு அப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடக்க போற பிரச்சனைகளை பத்தியும் குடும்ப சூழ்நிலை பத்தியும் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்.
ஒரு முடிவுக்கு வந்தேன். சலீம் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாருன்ற நம்பிக்கை அதிகமாச்சு. புருஷனுக்கும் ஊருக்கானவங்களுக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சா எனக்கு புரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா தெரிஞ்சாதானே? ஓடி போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் ஆளை வச்சு தேடுவாங்க. ஒழுங்கா புருஷனோட வாழாம புத்தி கெட்டு எவன் கூடயே ஓடி போயிட்டான்னு கவலைப்படுவாங்க. அப்புறம் சரியாயிடுவாங்க. இதான் என் பழைய வீடு. வாங்க. இதான் அடுப்பாங்கற. விறகுல சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? ம். எனக்கு மீன் குழம்பு வைக்க நல்லா தெரியும். அப்பப்ப செஞ்சு தரேன். சரியா? வா. ம். அந்த மூலையில தான் குளிக்கணும். இது வரைக்கும் நான் ஒருத்தன்தான், அதனால புரிஞ்சிருச்சு. கட்டில மறைவா வச்சுட்டு புடவை சுத்தணும், அவ்வளவுதானே? வாங்க. அது சரி, உங்க அம்மா அப்பா? இல்ல, எனக்கு 10 வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பா செஞ்ச வேலை தான் நான் பண்றேன். ஒரு நாள் அப்பா அம்மா ஊர்லேருந்து வரும்போது பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. எங்கள் மாமா என்னை வளர்த்து இந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு. இந்த வேலை பிடிக்காம நிறைய ஊர் சுற்றினேன். கண்ட வேலைகள்லாம் செஞ்சு கண்ட இடத்துல சுற்றினேன். எனக்கு பிடிக்காத வேலையை சொன்னால் விட்டுட்டு போயிடுவேன். அப்படியே நான் பழகிட்டேன். நிறைய தடவை யோசித்து பார்த்தேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. என்ன பண்ணுறது, எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து சொல்ல யாருமே இல்லை. சரி, உன் கதையை விடு. மீன் வாங்கிட்டு வரியா? ஆனால் நீ சாப்பிட மாட்டல்ல? உனக்கு பிடிக்கும்ல, நீ சாப்பிட்டுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ குளிச்சுட்டு அம்மாவோட புடவை பீரோவில் இருக்கு, நீ கட்டிக்கோ.